நான் எப்பமாவது ஸ்மோக் பண்றேன். ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, எந்த பிரச்சனையும் வரது கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நெறைய பேர் வந்து அக்கேஷனலா ஸ்மோக் பண்ணுவீங்க. இல்ல என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து டாய்லெட்ல போகும்போது டாய்லெட்ல உட்காந்து ஸ்மோக் பண்ற ஹேபிட்ஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட் பண்ணும்போது சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னைக்காவது நான் ஒரு நாளைக்கு ஸ்மோக் பண்றேன். இந்த மாதிரி நீங்க ஸ்மோக் பண்றதுனால உங்களுக்கு பிரச்சனை வருமா அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால உங்களுக்கு என்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா வந்து உங்களுக்கு ஹார்ட்ல வந்து பிளாக்கேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதனால அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு நிக்கோட்டின் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பிளட் வெசல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா க்ளாட்டேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால உங்களுக்கு பிளட் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்காது. அதே மாதிரி நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா வீட்ல இருந்து ஸ்மோக் பண்ற ஹேபிட்ஸ் இருக்கு. இதனால கண்டிப்பா வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு சரி உங்களோட பேரண்ட்ஸுக்கு வந்து சஃபர் ஆகுமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயவு பண்ணி ஸ்மோக் பண்ற ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா இன்னையில இருந்தே வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.